கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 12வது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 21 வசனங்கள் உள்ளன. முதல் 10 வசனத்தில் பவுலின் தரிசனமும் மாம்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முள்ளை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11:16 பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு கூறுகிறார், மேன்மை பாராட்டுகிறது தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் அப்படின்னு கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் குறிப்பிட்டுள்ளபடி, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கு பவுல் தன்னை குறித்து கூறுகிற போது, தான் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து இங்கு தெரிவிக்கிறான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதேசுக்குள்ள போனா மனுஷர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது. சோ மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை அந்த இடத்தில் இந்த பவுல் கேட்கிறார். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, அது இயேசுவோடு கூட பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அவன் பரதீசில் இருப்பான் என்று கர்த்தர் அவனிடம் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சோ பரதேசின் மத்தியில அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. அது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும். இங்கு பவுல் எழுதுகிற காரியங்களை பார்க்கிற போது, இந்த பவுல் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். பரதேசு வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வருகிற அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற மனுஷனாக காணப்படுகிறார். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 1 கொரிந்தியர் 2:3 அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இந்த கொரிந்தியர்களிடத்துல இருந்தேன். அதனால நான் என்னை குறித்து என் பலவீனங்கள்ல மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன், வேறொன்றிலும் பாராட்ட மாட்டேன் என்று கூறுகிறார். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். நான் உண்மையதான் பேசுறேன், சத்தியமா தான் பேசுறேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் எனக்கு மனசு இருக்குது மேன்மை பாராட்டணும்னு. ஆனால் நான் புத்தியீனம் கிடையாது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனத்தில், மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட போறேன்? என்னுடைய பலவீனத்தை குறித்து. கர்த்தர் உங்களை ஊன்ற கட்டுகிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டப் போகிறேன் என்று கூறுகிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
இந்த முள் ஒருவேளை பவுலுடைய பலவீனமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது பவுலை குட்டக்கூடிய சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் தான் அவர் அவரை உயர்த்தவில்லை. அதெல்லாம் எப்படி வெளியாச்சு? தேவன் தமது ஆவியினால தான் அதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறுகிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அந்த வேதனை, அந்த பலவீனம், அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டினார் பவுல். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கடைசி ஜெபம் பண்ணுகிறபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அதே அதிகாரம் 26வது அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். சோ அவர் வேதனை கடைசி கஷ்டத்தில் அந்த வேதனையில இருக்கிற போது, மரணத்துக்கு ஏதுவான வேதனை உண்டான போது 3 தரம் போய் அந்த வார்த்தைகளை இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும் என்று 3 தரம் ஜெபம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில். இங்கு பவுல் அவரிடத்தில் காணப்படுகிற அந்த முள் நீங்கும்படிக்கு, பலவீனம் நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த முள்ளெல்லாம் நீங்க வேண்டாம். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கூறுகிறார். அதனால கிறிஸ்துவின் வல்லமை பவுலின் மேல் தங்கும்படி அந்த பலவீனங்களை எல்லாம் குறித்து அவர் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கர்த்தரை குறித்து கூறுகிறார். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை பவுலோடு கூட இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 11, 12 வசனங்களை பார்க்கிறபோது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, துன்பப்படுத்தி, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நாம் இங்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வசனங்களை அறிவிக்கிறதற்காக நிந்தைகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்களை அனுபவிக்கிற போது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கொரிந்தியர் மீது பவுலுக்கு இருந்த கரிசனையை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே. பவுல் கூறுகிறார், நான் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் எவ்வளவும் குறைஞ்சவன் கிடையாது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில், மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று அங்கும் எழுதியுள்ளார். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், அதிசயங்களோடும், அற்புதங்களோடும், வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்னென்ன? பொறுமை, அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமைகள். இவைகள் எல்லாம் கொரிந்தியர்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். 2 கொரிந்தியர் 11:7 நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ?
இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்தேன் தேவனுடைய சுவிசேஷத்தை. இதனாலயா நான் குற்றம் செஞ்சேன்? நீங்க மற்ற சபைகளுக்கு எதுல குறைவா இருந்தீர்கள்? நான் உங்கள வருத்தப்படுத்தல. அது மட்டும் தான் உங்களுக்கு குறைவு என்று கூறுகிறார். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நான் இனி 3வது முறையா உங்ககிட்ட வரேன். ஆனா நான் உங்கள வருத்தப்படுத்த மாட்டேன். நான் உங்களிடத்தில் உள்ளத அல்ல, நீங்க தான் எனக்கு வேணும் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில், இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். அவர் கூறுகிறார், இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறபோது, அங்கு நடைபெற்ற எல்லா காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறபோது, 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால் அவைகளெல்லாம் நிலைவரப்படட்டும் என்று கூறுகிறார். நான் வர இப்ப ஆயத்தமா இருக்கிறேன். அது நான் உங்கள வருத்தப்படுத்துகிறதுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க தான் எனக்கு வேணும் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில், வீடும், ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதனால்தான் இங்கு பவுல் கொரிந்திய மக்களுக்கு கூறுகிறார், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் உங்க மேல ரொம்ப அதிகமா அன்பு வைத்திருந்தேன். ஆனா உங்களால் குறைவாய் அன்பு கூறப்பட்டேன். இருந்தாலும் சந்தோஷமாக உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று இங்கு கூறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் கூறுகிறபோது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று அங்கு தெசலோனிக்கே சபைக்கு கூறுகிறார். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். 2 கொரிந்தியர் 11:9, நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். எனக்கு குறைவு இருந்தது உங்ககிட்ட இருந்தபோது. ஆனாலும் நான் யாரையும் வருத்தப்படுத்தல. யாருக்கும் பாரமா இருக்கல. தந்திரத்தினால உங்கள பிடித்தேன் என்று கூறுகிறார். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? ஏதாவது உங்கள்ட்ட கேட்டனா? ஏதாவது உங்களிடத்திலிருந்து வேணும்னு நான் விரும்பினேனா? இல்லையே என்று கூறுகிறார். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? தீத்துவ நான் தான் கேட்டேன் உங்களிடத்தில் வரும்படி. அவனுடனே ஒரு சகோதரனே அனுப்பினேன். அவன் உங்களிடத்தில் எதையாவது கேட்டானா? இல்லையே. நாங்க ஏன்னா ஒரே ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:6, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். தீத்து எதற்காக கொரிந்தியரிடத்திற்கு வந்தார்? தர்ம காரியத்தை தொடங்குகிறதற்காக. திரும்ப அதை முடிக்கவும் அவனை இவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நாங்க என்ன பேசினாலும் தேவன் எங்களை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தான் பேசுறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய பக்தி விருத்திக்காக தான் செய்கிறோம் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 10:8, மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவது இல்லை.
ஏன்னா, நாங்க யோக்கியர்கள் என்று விளங்குகிறதற்காக இல்ல, உங்கள ஊன்ற கட்டுகிறதற்கு தான் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்த இன்னும் சற்று அதிகமா உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு நான் வெட்கப்படவில்லை. எல்லாவற்றையும் உங்கள் பக்தி விருத்திக்காக தான் செய்கிறோம் என்று கூறுகிறார். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். நான் வரேன் 3வது முறையா. ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட காணப்படுமோன்னு அவர் கவலைப்படுகிறாரு. 2 கொரிந்தியர் 2:4 அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே, மிகுந்த வியாகுலமும், மன இடுக்கமும் அடைந்தவனாய், அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் என்று இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிறதை கூறுகிறார். இப்போதும் அவர் கூறுகிறார், நாங்க வர்றப்போ விரோதம், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகம் இதெல்லாம் உங்கள்ட்ட உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு, முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும், வேசித்தனத்தையும், காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். நான் முன்பு இங்கு வந்திருந்த போதே, அசுத்தம், வேசித்தனம், காம விகாரம் இவைகளை எல்லாம் விட்டு திரும்பும்படி கூறினேன். மனம் திரும்பாமல் இருக்கிறதை ஒருவேளை நான் பார்த்து, நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 2:1 நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்ககிட்ட பார்க்கக்கூடாது. நான் துக்கத்தோட இருக்கக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன் என்று கூறுகிறார். இந்த 12வது அதிகாரத்தில் பவுலின் தரிசனம், அவருடைய மாம்சத்தில் பலவீனமாகிய ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததை குறித்தும், கொரிந்தியர் மீது பவுலின் கரிசனை அன்பை குறித்தும் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து, போஷித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த அதிகாரத்தை முதலாவது வேதத்தில் வாசித்துவிட்டு, பின்பு இந்த விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.